அங்கிள், இந்த அம்பத்தூர் எஸ்டேட்ல ஜிஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் விலைக்கு வரதா ஹிந்துல ஆட் பார்த்தேன். அது என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க. விஜயா ஷுவர் ஜிஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஹெவி லாஸ்ல போறதா நான் கேள்விப்பட்டேன். ஐ நோ அங்கிள், ஐ நோ. கம்பெனி லாஸ்ல போகுதுன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை வாங்க சொல்றேன். நீங்க டைரக்டா போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து சைன் பண்றேன். ஓகே? ஏன்பா ரன்னிங்ல இருக்கிற கம்பெனியே மெயின்டைன் பண்ண முடியாம நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ லாஸ்ல போற கம்பெனி வாங்கணுங்கிறியே, ஏதாவது ஐடி ப்ராப்ளமா? டேய், அந்த கன்சர்ன்ல தான் பிரியா வேலை செய்யறா. அந்த கம்பெனி நான் வாங்கிட்டா பிரியா எனக்கு பர்சனல் பிஏ ஆயிடுவா. சோ அவளை நான் டைரக்டா மீட் பண்றதுக்கும் அவளுக்கு என்ன புரிய வைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். Hi. Welcome to our new company. Thank you. Happy to have you here. Thank you. Please come. This is Rajkumar. Hello. And this is Veerapan. பாருங்க சேர்ந்தே நிக்கறாங்க. This is Mr. Asa. கம்பெனி பணத்தை கொஞ்சம் உஷார் பண்ணிட்டாரு. This is Hemalata. And this is Meera. Hi. And this is Rita. Hi. பாஸ் வராரு. இவங்க தான் இனிமே உங்க பிஏ, நியூலி அப்பாயிண்டட். இவங்க பேரு மிஸ்ஸஸ் பிரியா விஜய். பெண்டாய் நிக்கிறாரு, சீக்கிரம் போட்டுங்க மாலை. வெல்கம். Nice to meet you. எம்டி La 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 la. Woo! விஜய் கிளம்பு. நம்ம வேற ஃபேக்டரி வாங்கலாம். இது நமக்கு வேணாம்ப்பா. இப்பதான் இந்த ஃபேக்டரி வாங்கிட்டு உள்ள வந்திருக்கோம், அதுக்குள்ள வேற ஃபேக்டரி வாங்கலாம். ஏன்டா சொல்ல மாட்டேன்? பிரியா அங்க டென்ஷனா ராஜினாமா கடையை எழுதிட்டு இருக்காடா. என்னடா சொல்ற? நீ போய் அவட்ட ஏதாவது ராங்கா பேசுனியா? யார் நானா? அந்த பொண்ணு பிஏ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா பிரிட்டிஷ் ஸ்டைல்ல ஹாயில கையை குளிக்கிறோம். அதை விட்டு புத்தூர்ல போய் மாவு கட்டு போடுற அளவுக்கு அது கையை பிடிச்சு குளிக்க விட்டியாடா. நீ என்ன சொல்றியா? தேவையில்லடா உன் ஃப்ரெண்ட்ஷிப். இந்தாடா ராஜினாமா கடிதம். சரி கிளம்பு. அது வெறும் ஒயிட் பேப்பர். பெரிய கவர்னர் போஸ்ட் ரிசைன் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஏதோ ஐடியா சொல்டா. ஐடியா? நீ அப்படிக்கா ஒளிஞ்சுக்க, நான் இப்படிக்கா ஒளிஞ்சுக்கிறேன். ஒளிஞ்சுக்கிட்டா அது வந்து பாக்கும் எம்டி ரூம் இல்ல, இது எம்டிஆர் கிட்ட போயிரும். ஐயோ அவங்க வர்றாங்கோ. எஸ். ரெசிக்னேஷன் லெட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி வச்சுட்டு போங்க. நான் எதுக்காக ரிசைன் பண்ணணும்? இத பாருங்க, இன்னில இருந்து நீங்க என்னோட பிஏ. ஒரு நாளைக்கு 10-15 தடவை நீங்க நான் பார்க்க வேண்டியது வரும், என் கூட பேச வேண்டியது வரும், சம்டைம்ஸ் கூட லஞ்ச் சாப்பிட வேண்டியது வரும், அபிஷியலா வெளியூர் டூர் கூட போக சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல உங்க மனசு உங்க கண்ட்ரோல் விட்டு ஸ்லிப் ஆகலாம் இல்லையா? சாரி சார், நீங்க இன்னும் என் கேரக்டர் புரிஞ்சுக்கல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு சேலஞ்சுக்காக வேணும்னா நீங்களா என்ன அனுப்புற வரைக்கும் நான் உங்க பிஏவா ஒர்க் பண்றேன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? உங்களுக்கு தான் அக்ரிமெண்ட் ரொம்ப பிடிக்குமே. அக்ரிமெண்ட் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என் வைஃபுக்கு அது சுத்தமா பிடிக்காது. இப்பெல்லாம் என் வைஃபுக்கு பிடிக்காது எந்த காரியத்தையும் நான் செய்யறதே இல்லை. Have a nice day. பிரியா, ஒரு குட் நியூஸ். உன்னுடைய ஃபேவரட் சிங்கர் அனுராதா படுவோட மியூசிக் ப்ரோகிராமுக்கு ஒரு விஐபி டிக்கெட் கிடைச்சிருக்கு. நான் போல. இவங்க ப்ரோகிராம்னா உனக்கு பிடிக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்க தெரியுமா? மனசு சரியில்லை, டிஸ்டர்ப் பண்ணாத. மனசு சரியில்லையா? புரிஞ்சு போச்சு. உன் ஹஸ்பண்டோட நினைப்பு இன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அதான் போக மாட்டேங்கிறேன். இன்னொரு தடவை ஸ்டூபிட் மாதிரி பேசினா அரைஞ்சிருவேன். யாரையும் நினைச்சு வாழணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்போ உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நீ இன்னும் பெரிய மனுஷன் ஆவல. டிக்கெட் கொடு, போயிட்டு வரேன். Here comes Anuradha Padwan.
ஹாய். அனுராதா படுவாள் மியூசிக் ப்ரோக்ராம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் ஒரு நிமிஷம். வாட்டர் சீக்கிரம் போடுறா தேவாங்க. இந்தாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல இதுவே உனக்கு ஜாஸ்தி. ஆச்சிட்டு ஊத்திடுவேன். இந்த விழாவுக்கு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு கடைசி வரிசையில் காமாக அமர்ந்திருக்கும் கனவான்களே மற்றும் ஓசி பாஸ் வாங்கி கொண்டு முன் வரிசையில் ஒய்யாரமாக அமர்ந்திருக்கும் தனவான்களே, சாதுவாக அமர்ந்திருக்கும் கணவன்மார்களே, அவர்களை சேதுவாக மாற்றிக் கொண்டிருக்கும் மனைவிமார்களே, இப்பொழுது நீங்களும் நாங்களும் பேராவலுடன் எதிர்பார்த்த இசையறிவி எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில் பம்பாய் குயில் அனுராதா படுவால் அவர்கள் வாயசைக்க இசை நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி சூப்பர் சாங்டா. ஏய் விஜய் வா, கிரௌட் வர மாதிரி இருக்கு, நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். டேய், நீ நானும் போறதுக்காக அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணா அப்புறம்? நீ என்ன பண்ணுவோ தெரியாது. பிரியா என் கூட கார்ல வரணும். ஓ, இன்னும் அந்த மேட்டர் கண்டினியூ ஆகுதா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, காருக்குள்ள போய் உட்காரு. மேடம் வந்த உடனே எப்படி பார்சல் பண்ணி உன் கூட அனுப்புறேன் பாரு. டேய் மிஸ் ஆயிடாதுல்ல. ஓ மிஸ்ஸஸ் உனக்கு மிஸ் ஆகுமா? உள்ள போடா, போய் கார் எடு. ஏ வா போலாமா? அவங்கள பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு தனியா அங்க ஒண்ணு நிக்குது, பிக்கப் பண்ணிடுவோமா? இது அதையா? அதை நான் அடிக்கடி பிக்கப் பண்ணிருக்கேன், தெரிஞ்ச பொண்ணுதான். அட பாவி, அவ இந்த ஏரியா பிச்சைக்காரிடா. ஓ, சரி நீ உள்ள உட்காரு. மேடம் என்னது இது? ப்ளீஸ் தயவு செய்து உள்ள போய் உட்காருங்க. இல்ல நான் ஆட்டோல தான் போவேன், இனி நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அங்கதான் இருக்கு ரிஸ்க். நேத்து இப்படித்தான் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து ஆட்டோவை கூப்பிட்டேன். அவன்கிட்ட கேட்டேன் சின்மயா நகர் போலாம் வரியான்னு. அதுக்கு அவன் சிலோன் போலாம் வரியான்றான். அது பரவாயில்ல, விருகம்பாக்கம் போலாம் வரையான்னு கேட்டா வீரப்பனை பார்க்க போலாம் வரையான்னு கேக்குறான் அவன். நம்மளால அரசு தூதுவராலாம் போக முடியாது. கேசட்டை வாங்கி அங்கேயும் இங்கேயும் கொடுத்து மாளாது. மேடம் கை எடுத்துக்கோங்க, கதவை சாப்பிட்டு அந்த கையை எடுத்துக்கங்க. ஆமா அப்படிதான், உள்ள உள்ளே உட்காருங்க. போங்க. உள்ள போய் உட்காருங்க. சரி நீ வண்டியில போடு, போட் பண்றா. ஆமா ஃபர்ஸ்ட் கியர் போடு, தூக்கு, அவ்வளவுதான், கிளம்பு. போங்க பாரு. எல்லாரும் கவலையை மறக்கிறதுக்கு மியூசிக் கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னடானா மியூசிக் கேட்டுட்டு இப்படி கவலையை உட்காந்துருக்கீங்க. என் ப்ரோக்ராம் நல்லா இல்லையா? காரை நிறுத்துங்க. இதுவே வைஃபா இருந்திருந்தா இந்த மியூசிக் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணதுக்கு சந்தோஷத்துல எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பா தெரியுமா? காரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, நீங்க பாட்டுக்கு நிறுத்தாம போயிட்டே இருக்கீங்க. ஏங்க, நான் உங்களை வீட்லயே டிராப் பண்ணிடுறேங்க. அப்புறம் எப்படி ரோட்ல விட்டு போயிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. என் மேரேஜ் லைஃப்ல என் புருஷன் என்ன தெருவுல விட்டுட்டு போனதுக்கே நான் கவலைப்படல சார். ஆஃப்டர் ஆல் நீங்க எம்டி தானே, நோ ப்ராப்ளம். கிளம்புங்க, வேர்க்குது, ஏசி போட்டுக்கோங்க. பாஸ், எந்த கலர் ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கங்க. என்ன மேன் இது? போட்டுக்கோ ட்ரெஸ் எடுத்துட்டு வானா சேல்ஸ்மேன் மாதிரி இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர. வாழ்க்கை பூரா ஒயிட்ல இருந்துட்டுனா அதான் எனக்கு எந்த கலரை பார்த்தாலும் பிடிக்கல. நீங்களே எடுத்துக்கங்க. இது தேங்க்யூ. ட்ரெஸ் ஆடா இது? ஒயிட்ல ஆபீசர் மாதிரி இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு 45 டிரைவர் மாதிரி ஆயிட்டேன். என்ன பார்த்த மட்டும் எப்படியா 12 ஓட்டுற மாதிரி இருக்கு? இதெல்லாம் நமக்காகடா பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட் விஜய்க்காகடா. நாளைக்கே எனக்கு காதல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எனக்கா நீ கோமணம் கட்ட வேண்டியதுன்னா கட்டுவியா மாட்டியா? விஜய் விஜய் சக்சஸ் சக்சஸ். பிரியா வந்துட்டாங்க. நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் ப்ளூ ட்ரெஸ்ல பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாங்க. எனக்கு தெரியும்டா பிரியாவை பத்தி. அவ ஷாக் ஆகி நிக்கணும்ன்றதுக்காக தானே எல்லாரும் ப்ளூ ட்ரெஸ் போட சொன்னேன். போன் பண்ணி வர சொல்லு, என்ன பார்த்து இன்னொரு வாட்டி ஷாக் ஆகட்டும். ஓகே மேடம், நீங்க உடனடியா எம்டி ரூம்க்குள்ள வாங்க. மெதுவா மெதுவா சொல்லு. மெதுவா மேடம், நீங்க உடனடியா கொஞ்சம் எம்டி ரூம்க்குள்ள வாங்க, அவர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஓகேயா?
உனக்கு கொஞ்சமா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? யூஸ்லெஸ் ஃபெலோ. எந்த பக்கம் திரும்பினாலும் ரெட் கலரா இருக்கு, டேஞ்சர் லைட் மாதிரி. எல்லாத்தையும் இமீடியட்டா தூக்கிட்டு என் வைஃபுக்கு பிடிச்ச ப்ளூ கலரா மாத்து. எதுக்காக சார் ரெட் கலர் மாத்தணும்? நம்ம உடம்புல ஓட ரத்தம் கூட ரெட் கலர் தான். அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம பாடியே டெட் பாடி ஆயிடாதா? தேவையெல்லாம் பேசாத, சொல்றதை மட்டும் செய். சாரி பாஸ், நீங்க சொல்லாத கூட ஒண்ணு நான் பண்ணிருக்கேன். என்ன அப்படி செஞ்சுட்ட? உங்களுக்கு கூட அந்த ஐடியா வந்திருக்காது. நான் உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஜட்டி கூட ப்ளூ கலர் தான். அதுவும் சாதாரண ப்ளூ இல்ல, ராபின் ப்ளூ. உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா சாம்பிள் காட்டுறேன். நான்சென்ஸ். ஆபீஸ்ல நான் எவ்வளவு மாறுதல் ஏற்படுத்திக்க தெரியுமா? இனிமே காலையில மாலையில ப்ளூ காபி கிடையாது, எல்லாருக்கும் ப்ளூ காபி தான். அது எப்படியே கொடுப்ப? ரொம்ப சிம்பிள். பால்ல சுட்டு நிலத்தை கூட்டிட்டேன். அது மட்டும் இல்ல பாஸ், இனிமே நம்ம ஆபீஸ்ல யாராவது சினிமா போறதுக்கு பெர்மிஷன் கேட்டா கூட ப்ளூ ஃபிலிம் போறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்க போறேன். நான் இப்ப இந்த கண்டிஷன்ல போட்டேன். நீங்க போடல, நானாவே லிமிட் தாண்டிட்டேன் பாஸ். பேசிக்கிட்டே இருக்காதே, வேலையை பாரியா. சரி பாக்குறேன் பாஸ். ஆனா போறதுக்கு முன்னாடி வித் யுவர் பெர்மிஷன் ஒரே ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறேன் பாஸ். என்ன பாஸ், அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் பொண்ணா பார்க்க விரும்புறேன் பாஸ். எதுக்கு இந்த விபரீதா சார்? அப்பதான் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடைப்பாரு பாஸ். சத்தியமா சொல்றேன் பாஸ், சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு தான் உங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு ஆசை. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இப்பவே பாம்பேக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் பாஸ். பாம்பேக்கா? பாஸ், உங்க பிஏ வந்திருக்காங்க. வாழ்க ப்ளூ, வளருக ப்ளூ. ப்ளூ மார்னிங் மேடம். வெயிட் பண்றாரு. ப்ளூங்கோ, ப்ளூங்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரியா, ஆபீஸ்ல பாத்தியா எப்படி சேஞ்ச் இருக்கு? ஆமா ஆமா, ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். இஸ் இட்? ஆபீஸ் மட்டும் இல்ல, நீங்க கூட ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கீங்க. ஓ ரியலி? காஸ்டியூம் எப்படி இருக்கு? ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கல. மனசு அழுக்கா இருக்கவங்களுக்கு எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டாலும் அசிங்கமா தான் சார் இருக்கும். நான் ஃபேக்டரி செக்யூரிட்டி பேசுறேன் சார். நம்ம மேனேஜர் ஆளுகளை கூட்டு வந்து லாரியில் லோட் ஏத்திட்டு இருக்காரு சார். சீக்கிரம் சீக்கிரம். எதுக்கு நான் ஷோட் பண்ணிட்டு இருக்கேன்? விஜய் வந்துட்டா என்ன பண்றது? வீக் டேஸ்ல ஒழுங்கா வரமாட்டான் அவன். சண்டே அன்னைக்கு எவ்வளோட பீச்ல சுத்திட்டு இருக்கானோ. என்ன பாஸ் வரமாட்டான்னு சொன்னீங்க, வந்துட்டானே? அவன் பேட் டைம். திரும்பி போக முடியாது, இப்படி பண்ணிடு. ஏய் வாங்கடா. இவங்க எல்லாரும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண.
ஹலோ ஹலோ மாம்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு பிரியாவோட பர்த்டே. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கிராண்டா செலிப்ரேட் பண்ணி பிரியாவை அசத்திருங்க. ஓகே? பர்த்டேல தேங்க்யூ so much. எஸ் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஜென்டில்மேன் அண்ட் ரஃப் லேடிஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன ஏதுன்னு கேட்காம கைதட்டானுவ. இன்னைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் ஒரு காலத்துல வித்த காட்டுறவங்க முன்னாடி விசிலடிச்சு கைதட்டின கும்பல் தானடா நாமெல்லாம். அனாவசியமா பேசாதீங்க. முதல்ல குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. நீ அம்மாவா போற அப்படியே உட்கார்ந்துக்க. அதாவது நம்ம எம்டியோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதை அவர் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் ஸ்வீட்டும் ஒரு மாச சம்பளத்தையும் போனஸா கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாரு. ஐயோ, இந்த பழக்கத்தை விடமாட்டேங்கிறாங்களே. இந்த பாப்பா சாப்பிடு. இந்த பேபி சாப்பிடு. சார், எஸ். இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியுமா? எதுக்கு? இல்ல, எனக்கு 2 ஹஸ்பண்ட். ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கோச்சுக்குவாரு, அதுக்குதான். ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? தமிழ் கல்ச்சரே கொலை பண்றியே. சாரி சார், நான் கொண்டலப்பள்ளி. அதர் ஸ்டேட். இல்ல 3 வச்சுக்கோ. எதுக்கு சார் இன்னொரு பாக்கெட்? ஃபியூச்சர்ல உன் லிஸ்ட்ல நான் இருந்தாலும் இருப்பேன். அதுக்கு தான். சி போங்க சார். ஆல்ரெடி இருக்கேன். இல்ல என் சேலரி வச்சுக்கோ. பை. சந்துரு, நம்ம எம்டியோட ஒய்ஃபுக்கு பர்த்டேன்னு ஒண்ணு ஒரு மாசம் சேலரி ஸ்வீட்டும் கொடுத்தாரு. என் பர்த்டேக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? எல்ஐசில 2 ஃப்ளோரும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்ல 2 வாங்கி தரேன், வச்சுக்கிறியா? விளையாடாதீங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹாய் பிரியா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னடி ஸ்வீட்ஸ் குடுக்குற? என்ன விசேஷம்? குட் மார்னிங் மேடம். இந்தாங்க 1 கிலோ ஸ்வீட். இந்தாங்க உங்க 1 மாச சம்பள கவர். இது எதுக்கு? என்ன இப்படி கேட்டீங்க? என்னுடைய ஃப்ரெண்ட் விஜய் இருக்கிறான்ல, அதாங்க உங்க கம்பெனியுடைய எம்டி. அவருடைய ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டேயா, அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு அவர் ஃபீல் பண்றாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த பாக்கெட் மணி. ஏய் பிரியா, நீ ஒரு நிமிஷம் எங்கே இரு. நாங்க போய் அர்ச்சனை சீட் வாங்கிட்டு வந்துரும். ஜெயா. பிரியா, ஹாப்பி பர்த்டே. எஸ். பிரியா, பிரியா நில்லு நில்லு பிரியா. உன் கோத்துல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? பர்த்டே விஷ் பண்ணி பொக்கே கொடுத்து இப்படி தூக்கி எறிற. இது பாரு, என்ன அவமானப்படுத்ததா நினைச்சு உன் கேரக்டர் நீ அசிங்கப்படுத்திக்காத. மிஸ்டர், ஸ்டாஃப்ஸ்க்கு போனஸ் கொடுக்கறதுனாலயோ இங்க வந்து பொக்கே கொடுக்கறதுனாலயோ என் மனசு மாற போறது இல்ல. தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. வழிவிடுங்க. பிரியா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ பிரியா. பிரியா, பிரியா, நான் சொல்ல போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், மறுபடியும் உன் விஷயத்துல நான் தப்பு பண்ண மாட்டேன். வா வீட்டுக்கு போலாம். கைவிடுங்க. இப்ப கைவிட போறீங்களா இல்லையா? எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வா. யோ, காலேஜ்லயும் பஸ்ல தான் கலட்டா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப கோயிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? சார் சார், இது என் பர்சனல் மேட்டர். உங்க வேலை எதுவோ அது மட்டும் நீங்க பாத்துட்டு போங்க. ஒரு பொண்ணை கைய பிடிச்சிருந்தது பர்சனல் மேட்டரா? உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. உன்னை யோ, நாங்க யாரு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது, நீ பாட்டு கை வாங்கிட்டு இருக்கியா? ஏய், உன்னை கைய பிடிச்சது இல்லாம திமிரா வேற பேசுறியா? உன்னை நிறுத்துங்க ப்ளீஸ். அவர் என் ஹஸ்பண்ட். இது எங்க ஃபேமிலி ப்ராப்ளம். நீங்க தலையிடாதீங்க. இன்னும் அடி மனசுல அந்த ஹஸ்பண்டா இருக்கேன்றத நீயே ஒத்துக்கிட்ட. தேங்க்ஸ் பிரியா. சாரி. அர்த்தம் இல்லாம சந்தோஷப்படாதீங்க. புருஷன்ற பழைய நினைப்புலயோ உங்க மேல இருக்கிற பிரியத்தினாலே நான் உங்களை காப்பாத்தல. விஸ்வநாதன் சாரோட பையன் கோயில ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணி பப்ளிக் கிட்ட அடி வாங்கின விஷயம் தெரிஞ்சா அந்த நல்ல மனுஷன் தலை குனிய வேண்டி வருமேங்கிறதுக்காக தான் நான் உங்களை காப்பாத்தினேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க.